praise the Lord, dear brothers. Last time நம்ம சில பேசிக்காக சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். என்னன்னா நம்ம அன்றைய ரெண்டாவது வருகையை பற்றி பேசுனாலே நம்ம தானியலுடைய புத்தகத்தையும் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் தான் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆண்டவர் வந்து அதிலே உலகம் உண்டானதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. தென் பைபிள் இஸ் அபவுட் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ சட்டத்திட்டங்களை பற்றி சொல்லுது, நியாய தீர்ப்புகளை பற்றி சொல்லுது, இடையில நிறைய சரித்திரங்களை பற்றி சொல்லுது. இல்லை முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பைபிள் டெல்ஸ் அபவுட் த ஃபால் அண்ட் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த எம்பையர்ஸ். ஸோ பல ராஜ்யங்கள் எழுந்ததையும் வீழ்ந்ததையும் பற்றி சொல்லியிருக்கு. ஸோ இதுல என்ன பர்பஸ்? ஸோ நம்ம இப்போ ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், தானியல், அப்புறம் சின்ன சின்ன தீர்க்க தரிசன புத்தகங்கள், நாகும், இப்படிலாம் பார்த்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராஜ்யங்கள், கிங்டம்ஸ், அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கும். நினிவேயின் பாரம், தீர்வின் பாரம், பாபிலோனின் பாரம், எகிப்தின் பாரம், அசிரியாவின் பாரம், இப்படிலாம் நிறைய இடங்கள்ல நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. நானும் நிறைய டைம்ல அதை வந்து கடந்து போயிருக்கிறேன். ஆனால் அது ஒரு கதை மாதிரி தான் நம்ம பார்த்துருக்குறோம். பட் அதுல நிறைய விஷயங்கள் வந்து ஆண்டவர் வந்து ஆரம்பத்திலே வந்து தெளிவாக ஒரு ராஜ்யம், அதாவது நம்ம ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, ராஜாக்களை உண்டு பண்ணி ராஜாக்களை தள்ளுகிறவர் அப்படின்னு சொல்லி பைபிள் இருக்கு. ஸோ அது அவ்வளவு சரியான ஒரு விஷயம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இது எல்லாமே காரணம் இல்லாம பைபிள்ல எழுதப்படவில்லை. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெஃபினட்டா இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதற்கும் ரட்சிப்படைவதற்கும், அதை விட முக்கியமா அவருடைய இரண்டாம் வருகையில நாம பங்கு பெறுவதற்கு நம்மளை தகுதிப்படுத்துவதற்கும், இந்த மூணு தான் நம்மளை ப்ரிப்பேர் பண்றதுக்காகத்தான் அது நமக்கு ஆண்டவர் வந்து திருஷ்டாந்தரமாய் வைத்திருக்கிறார்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஸோ அப்போ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்தி, ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ராஜ்யங்களையும், அந்த ராஜ்யங்கள் எப்படி எழுந்தது, எப்படி வீழ்ந்தது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஐடியா இருந்தால்தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்மளால இன்டர்பிரட் பண்ண முடியும். பண்ணும் பொழுதுதான் அது புரியும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் வந்து இட்ஸ் அ டோட்டலி இட்ஸ் அ சிம்பாலிக் ஒன். எல்லாமே அது அப்போகலிப்டிக் புக்னு சொல்றோம், வெளிப்படுத்தின விசேஷமும் தானியலும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பாலிக் லாங்குவேஜ், எதுவுமே நேரடியான ஒரு அர்த்தம் உள்ளது கிடையாது. ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ரீசெண்டா நிறைய டைம்ல இன்டர்பிரட் பண்ணும் பொழுது ஒருவேளை அவையனுடைய வெளிப்படுத்தல் இல்லாம இருக்கும் பொழுது, இல்லைன்னா அதுக்கான காலங்கள் வராம இருக்கும் பொழுது இன்டர்பிரட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதை லிட்ரலா அப்படி இன்டர்பிரட் பண்றவன், மிருகம் அப்படின்னு ஒரு மிருகம் எழும்பி வருது, வானத்துல இருந்து நட்சத்திரங்கள் விழுது அப்படின்னு, நட்சத்திரங்கள் கடைசி நாட்கள்ல அப்படியே போல விழுந்து போகும், சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ரத்தமாகும் அப்படின்னு, சூரியன் அந்தகாரப்பட்டு சந்திரன் அப்படி மூணு வந்து ரெட் கலரா மாறுது, இப்படி சொல்லி லிட்ரல் மீனிங்கா எடுத்து அதை எவிடன்ஸா எடுத்து பண்ணி இன்டர்பிரட் பண்ணா நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய மிஸ்டேக்ஸ் இல்லை, அது டோட்டலி ராங். ஏன் அப்படின்னா, அப்போகலிப்டிக் புக் வந்து ஓவராலா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே உள்ளார்ந்த ஃபார் இன்சைட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்சைட் ஆடியன்ஸ். ஸோ இன்சைடர்ஸ், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற விசுவாசிகளுக்கு மட்டுமே சொல்லப்பட்டது. அதுதான் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும்போது சொல்றாரு. மத்தேயுல பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஊமைகளை பத்தி ஏன் எல்லா ஊமைகளாக சொல்லி விஷயங்களை கேட்பார். இந்த ஊமைகள் உங்களுக்கு என்று அருளப்பட்டது, பல்லவ ராஜ்யத்தின் ரகசியங்களை பற்றிய ஓமைன்னு சொல்றாரு ஆண்டவர். ஸோ அந்த வசனம் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். ஞானிகளுக்கும் அந்த பரிசேயர்களுக்கும் அவங்களுக்கும் அது கிடையாது ஆக்சுவலா. ஸோ மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 10வது வசனம் 11, அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் ஏன் அவரோடு ஊமைகளாக பேசுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர் பிரயுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஸோ ஆல் அபவுட் த கிங்டம் ஆஃப் காட், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவதற்கு ஆண்டவர் ஓமைகளாக சொல்லியிருக்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது, இந்த உலகத்துல மனிதனாக இருக்கும் பொழுது, அதற்கு முன்னாடியும் அதற்கு பின்னாடியும், அதற்கு முன்னாடி தானியலுக்கும் அதற்கு பின்னாடி யோவானுக்கும் ஆண்டவர் இதே பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், அவருடைய இரண்டாம் வருகை குறித்த காரியங்கள், அதுல ராஜ்யங்கள் எப்படி எழுமோ எப்படி விழும் அப்படிங்கிற ஒரு லாஞ்சிடியூடனல் வியூ, அதை வந்து எப்படின்னா சிம்பாலிக் லாங்குவேஜ்ல கொடுத்திருக்கிறார். இது எப்படி ஓமைகள் வந்து எல்லாருக்கும் புரிந்து கொள்ள முடியாதோ அதே போலதான் இந்த அப்போகலிப்டிக் புக்ஸ்ல வரக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து அதை முழுவதுமாக ஆராய்ச்சி பண்ணாம, இல்லைன்னா ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க மட்டும் தான் புரியும்.
மற்றவங்களால புரிந்து கொள்ள முடியாது. லிட்டரலா எடுத்தா அவ்வளவும் தப்பா இருக்கும். வாதை என்பது, எக்காலம் என்பது இப்படி உழுது, அதுல வானத்திலிருந்து நட்சத்திரம் விழுந்தது, அது பூமியில் உள்ள தண்ணீரில் மேல் விழுந்து அதை 1/3 ரத்தமாக்கியது. அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணோம்னா அப்படியே ஒரு தண்ணியில 1/3 ரத்தமா மாறுற மாதிரி அதான் எக்கச்சக்க வீடியோஸ் எல்லாம் வரும் நமக்கு. ஸோ அது அப்படி இல்லை, அது லிட்டரலா கிடையாது, டோட்டலி சிம்பாலிக் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஸோ அதுதான் அதை அப்படி பண்றதுதான் பெட்டர் வே ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். அதுதான் சத்தியத்தின்படி இருக்கு. அப்போ இந்த ராஜ்யங்களை பத்தி நம்ம ஏன் பார்க்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து இந்த இன்டர்பிரிட்டேஷனே போக முடியும். ஏன் அப்படின்னா இந்த ராஜ்யங்களை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்ல தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கான இன்டர்பிரிட்டேஷன் உள்ள அடங்கியிருக்கு. ஸோ நம்ம ட்ரெஷர் ஹண்ட் நம்ம விளையாடுவோம், ஒவ்வொரு இடத்துலயா ஒவ்வொரு இதோ விஷயத்த ஒழிச்சு வைப்பாங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அல்டிமேட்ல புதையல் எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ ட்ரெஷர் ஹண்ட்ல எப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு கடைசியில அதை கலெக்ட் பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய க்ளூ வச்சு ஒரு புதையல் எடுக்கிறோமோ, அதே போல தீர்க்க தரிசன புத்தகங்கள் அப்படிங்கிறது ட்ரெஷர் ஹண்ட்ல நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொக்கிஷம் மாதிரி அதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் அதுல உள்ள விஷயங்கள் தான். இப்போ ஒரு மிருகம் அப்படின்னா அந்த மிருகம்னா என்ன? மகா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற வேசியாகிய பாபிலோன் அப்படின்னு இருக்க ஒரு வார்த்தை. அப்போ மகா திரள், தண்ணீர், வேசி, பாபிலோன் ஒவ்வொரு வார்த்தையும் சிம்பாலிக். அப்போ அந்த வேசினா யாரு, மகா திரளான தண்ணீர்னா என்ன, அது மேல உட்காந்துருக்க பாபிலோன்னா ரியல் அந்த பழைய பாபிலோனா, இப்போ ஆவிக்குரிய பாபிலோனா, ஆவிக்குரிய அர்த்தத்தில் உள்ள பாபிலோனா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இன்டர்பிரட் பண்றதுக்கு தீர்க்க தரிசன புத்தகங்கள் தான் நமக்கு ஆதாரம். அதுல எல்லாமே இருக்கு. இதோடைய டிக்ஷனரி, இதுல உள்ள எல்லா இதோட அர்த்தங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அர்த்தங்களும் இது இருக்கு. அதை படிக்கும்போது இப்ப நமக்கு வந்து 4 விஷயம் நமக்கு தெளிவா, ஒரு 5 விஷயம் நமக்கு தெளிவா வருது. என்ன அப்படின்னா அந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அதுல இந்த ராஜ்யங்கள் எப்படி எழுந்தது, எப்படி வீழ்ந்தது, அதோடைய அப்ப ஒவ்வொரு ராஜ்யங்களா பாக்குறோம். அதுல ஒவ்வொரு ராஜ்யத்தோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அது எதனால் அழிந்தது அல்லது ஆண்டவரால் அழிக்கப்பட்டது, என்ன காரணத்தினால் விழுந்தது, அது எப்படி விழுந்தது, என்ன மாதிரி ராத் கடவுளுடைய கோபாக்கினை என்ன விதத்துல வெளிப்பட்டது, யாரை கொண்டு ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை அழித்தார், அதுக்கப்புறம் கடைசியா முக்கியமானது அந்த தீர்க்க தரிசனங்கள்ல உள்ள வார்த்தைகள்ல உள்ள அடங்கி இருக்கிற சிம்பாலிக் மீனிங். இந்த சிம்பாலிக் மீனிங் தான் நம்ம அப்படியே கொண்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஃபிட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு பேசிக்கா பாத்தீங்கன்னா நான் ஆதாரமா எடுத்துக்கிட்ட ஒரே வசனம் என்னன்னா, அந்த ராஜ்யங்களை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷத்துல 17வது அதிகாரம் ரெவலேஷன் சாப்டர் 17 பாத்தீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாபிலோன் ராஜ்யத்தை பத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா இது பாபிலோன் கிடையாது, ஆவிக்குரிய அர்த்தத்துல உள்ளது. ஸோ அந்த 17வது அதிகாரத்துல ஓவராலா 2 வசனத்துல இந்த ராஜ்யங்களை பத்தி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம உள்ள டீப்பா ஒவ்வொன்றா போகும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் 2 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ரெவலேஷன் சாப்டர் 17:9 பாத்தீங்கன்னா ஞானம் உள்ள மனம் இதிலே விளங்கும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா மிருகம், வலு சர்ப்பம் இப்படிங்கிற விஷயத்தை பத்திலாம் நிறைய சொல்லியிருப்பாரு தானியலுக்கு, யோவானுக்கு ஆண்டவர். அது சொல்லி முடிச்சுட்டு விளத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். ஸோ அந்த 7 தலைகள் என்பது 7 மலைகளாம். இதுக்கு முன்னாடி ஒரு மிருகத்தை பத்தி ஆண்டவர் காமிச்சிருப்பாரு, அதுக்கு 7 தலைகள் இருந்தது. அந்த 7 தலைகளுக்கு பாத்தீங்கன்னா என்ன அர்த்தத்தை ஆண்டவரே சொல்றாருன்னா, அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். அந்த ஸ்திரீ என்பது சபை, அது உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். சோ 7 மலைகள் அப்படிங்கிறது இந்த 7 தலைகள். அடுத்த வசனம் பாருங்க, 10வது வசனம், அவைகள் 7 ராஜாக்களாம். அப்போ 7 தலைக்கு அது 7 தலைக்கு அது ஒரு இன்டர்பிரேஷன் ஆண்டவரையில கொடுத்திருக்காரு. 7 மலைகள், ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகள். அதுக்கடுத்த வசனத்துல அவைகள் 7 ராஜாக்களாம் சொல்லிடுறாரு. அப்போ அந்த 7 தலைகளும் 7 மலைகளை குறிக்கக்கூடியது. அப்படின்னா மலைகள் என்பது பர்வதம், மலை என்பது பர்வதம். இது வந்து மலை அப்படின்னு நம்ம 7 மலைக்கு மேல இருந்தோடனே ரோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா அது இன்னொரு மீனிங் இருக்கு. பட் ஆக்சுவல் மீனிங் இதுல பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா 7 மலைகள், மலைகள் பர்வதம். சோ பர்வதம் என்ன, நம்ம எப்படி இந்த மலையை பர்வதம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, தானியல்ல பாருங்க, தானியல்ல வந்து ஆண்டவர் வந்து ஒரு தானியலுக்கு வந்து ஆண்டவர் வந்து அந்த ஒரு விஷன் காண்பிக்கிறார். விஷன் காண்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த தங்கத்தாலான தலை பாபிலோன்
வெள்ளியாலான மார்பு மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், வெண்கலத்தாலான இடுப்பு கிரேக்க சாம்ராஜ்யம், கால் இரும்பாலான கால் ரோம சாம்ராஜ்யம், பாதங்கள் களிமண்ணும் இரும்பும் கலந்த பாதங்கள் ரோம சாம்ராஜ்யத்தை பின்பற்றி வந்த கத்தோலிக்க ரோம சாம்ராஜ்யம் அப்படின்னு இருக்கும்போது கடைசியில ஒரு கை நம்ம தானியல் எடுங்க. தானியல் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 44வது வசனத்துல, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்னென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். ஸோ ராஜ்யம் எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே அடுத்து பாருங்க. அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினதை கண்டினே. அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி தானோ என்னென்றைக்கும் நிற்கும். ஸோ மலை, பர்வதம், கல் என்பது வந்து ராஜ்யங்களை குறிக்கிறது, நாட் அ சிங்கிள் பர்சன். மலை என்பது ராஜ்யத்தை குறிக்கிறது. அவைகள் 7 ராஜாக்களாகும். ராஜாக்களாகும்ங்கிறதுனா இண்டிவிஜுவல் ஒரு ராஜாவை அல்ல, ராஜாங்கத்தை குறிக்கிறது. இதுவும் சிம்பாலிக்கா அதை பார்த்தீங்கன்னா அந்த 7 தலை என்பது 7 மலை, 7 ராஜாக்கள். இது எல்லாமே என்ன குறிக்கிறதுனா 7 விதமான ராஜ்யங்களை குறிக்கிறது. ஸோ இந்த உலகத்துல எழும்பக்கூடிய மிகப்பெரிய 7 வகையான 7 விதமான ராஜ்யங்களை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம் இது. அதுல பாருங்க, அவைகளில் 7 அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 17:10 பாத்தீங்கன்னா அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கின்றான், மற்றவன் இன்னும் வரவில்லை. சோ இது இந்த கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. யோவானுக்கு ஆண்டவர் கிபி 93 95 அப்ராக்சிமேட்லி அந்த டைம்ல வெளிப்படுத்தின விசேஷம் இது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய காலம் அவர் முடிஞ்சது, அவர் பரலோகத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் எருசலேம் நகரம் அழிக்கப்படுது. கிபி 70 எருசலேம் இஸ்ரவேல் இந்த தேசமே இல்லாமல் சிதறடிக்கப்படுகிறது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உலகம் முழுவதுமாக சிதறடிக்கப்படுகிறார்கள். யோவான் வந்து பத்மு தீவுல சிறை கைதியாக இருக்கிறார். அப்போ 93 AD அந்த டைம்ல இருந்து ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். அப்ப அந்த கரண்ட் கான்டெக்ட்ல இருந்து பார்க்கணும். இதை யோவானுக்கு ஆண்டவர் சொன்ன காலகட்டம் அந்த முதல் நூற்றாண்டோட கடைசி 10 வருடங்கள், லாஸ்ட் டிகேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, 7 ராஜாக்கள். அதாவது என்னப்பா, மொத்தத்துல இந்த பூமியில 7 ராஜாக்கள் எந்திரிப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். அப்போ யோவானுடைய காலத்துக்கு முன்னாடி 5 ராஜ்யங்கள் ஏற்கனவே வந்து போய்விட்டது. ஒருவன் இருக்கின்றான். இப்போ யோவானாகிய நீ இருக்கக்கூடிய இந்த காலத்துல ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரோம சாம்ராஜ்யம். அப்போ 6வது சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். 5 பேர் ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாங்க. ஒருவன் இருக்கின்றான் அட் பிரசன்ட். இது பிரசன்ட் டென்ஸை குறிக்குது. 6வது ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்குது. அப்போ மற்றவன் இன்னும் வரவில்லை. அப்போ 7வது ராஜ்யம் இன்னும் வரவில்லை. அப்போ ரோம சாம்ராஜ்யத்துக்கு அடுத்து வரப்போகக்கூடிய 7வது சாம்ராஜ்யத்தை பத்தியும் சொல்றார். வரும்பொழுது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும், இருந்ததும் இராதும் ஆகிய மிருகமே 8வது ஆவணம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது ராஜ்யத்தை ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 8வது ராஜ்யம் எப்படின்னா அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவமா இருக்கிறான். ஸோ 8வது ராஜ்யங்கிறது புதுசு கிடையாது. இந்த 7 வகையான ராஜ்யத்தை பின்பற்றி அப்படியே வரக்கூடிய ஒருத்தன் ஒரு 8வது ராஜ்யமா இருக்கிறான். அவன் தான் நாசமடைய போகிறவனா இருக்கிறான். நாசமடைய போகிறவன இயேசு கிறிஸ்துடைய வருகை இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அந்த 8வது ராஜ்யம் தான் அந்த உலகத்துல இருக்கும். எப்படி வந்து அந்த தானியருடைய அந்த நேபுகாத்நேச்சருடைய தரிசனத்துல வந்து அந்த இரும்பும் களிமண்ணும் கலந்த அந்த பாதத்துல வந்து அந்த கல் வந்து மோதிச்சோ, கல்லாகி இயேசு கிறிஸ்து வந்து மோதிச்சோ. இப்ப நீங்க தானியலையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் கையில வச்சுக்கிடுங்க, அப்பதான் டக்கு டக்கு போன்ற ஈஸியா இருக்கும். ஸோ தானியல் 2வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம வாசிச்சோம் 43வது வசனத்துல, நீர் இரும்பை களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடு சம்மந்தம் கலப்பார்கள். ஆயிலும் இதோ களிமண்ணோடு இரும்பு கலவாது போல ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். எந்த ராஜாக்களின் நாட்களிலே? இரும்பும் களிமண்ணும் கலந்த அந்த பாதமாகிய அந்த ரோமன் கத்தோலிக்க சாம்ராஜ்யத்தின் ஒரு நீட்டிப்பாக வரக்கூடிய 8வது ராஜ்யம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும். அந்த ராஜாக்களின் நாட்களிலே
பரலோகத்தின் தேவன் என்னென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். நித்திய ராஜ்யம் நம்ம சொல்லக்கூடிய 2ஆம் வருகைக்கு அப்புறம் ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய பெர்மனண்டான பரலோக ராஜ்யம். ஸோ இதே தான் இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 5 ராஜாக்கள் விழுந்தார்கள், முடிஞ்சு போயிட்டாங்க. ஒருத்தன் இருக்கின்றான். இப்போ ரோம பேரரசு 6வது ராஜ்யமாக இருக்கிறது. அடுத்து வரப்போறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. அதான் 7வது ராஜ்யம் இன்னும் வரல, உன் காலத்துல வரல, இன்னும் வரப்போறான். 8வது ஆனவன் இந்த 7லிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். அவன் தான் அழிக்கப்பட போறான். அவன் தான் கடைசி ராஜ்யம். அந்த டைம்ல நான் வரப்போறேன். ஸோ இப்போ இந்த 7 ராஜ்யங்கள் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுதான் நம்ம தீர்க்க தரிசன புத்தகத்துல ஆண்டவர் தெளிவா நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா பைபிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு பேசிக்கா நம்ம தெரிஞ்சதுனால நான் உள்ள டைரக்டா சப்ஜெக்ட்ல போறேன். இஸ்ரவேலை சென்டரா வச்சுதான் தீர்க்க தரிசனங்கள் உலகத்துக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் அதனுடைய நடு மையம் இஸ்ரவேல். அதனுடைய நடு கதையின் நாயகர்கள் யாருன்னா, ஹீரோஸ் யாருன்னா யூதர்கள். நம்ம அதை எந்த விதத்திலையும் நம்ம மறக்க முடியாது, மாற்ற முடியாது. ஸோ அப்போ இஸ்ரவேலை மையமாக கொண்டுதான் உலக வரலாறு வேதத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அந்த இஸ்ரவேலை ஆட்சி செய்த அந்த நேரத்துல இஸ்ரவேலுக்கு தொந்தரவாக இருந்த ராஜ்யங்கள் தான் மெயினா இந்த 7 ராஜ்யங்கள். யூதர்களை அடிமைப்படுத்தின ராஜ்யங்கள் தான் இந்த மெயினா ராஜ்யங்கள். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா முதல் ராஜ்யம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சின்ன சின்ன ராஜ்யங்கள், சின்ன சின்ன நாடு கிடையாது. ராஜ்யம் என்பது என்னன்னா, இது எம்பையர்ஸ், உலகத்தை கட்டுப்பாடுகள் வைத்திருந்தவங்க. ஸோ அந்த டைம்ல உலகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஐரோப்பா, கொஞ்சம் சில பகுதியாகிய ஆப்பிரிக்கா அண்ட் ஏசியா. ஆஸ்திரேலியா கிடையாது, அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா கிடையாது, அண்டார்டிகா கிடையாது இருந்துச்சு. நோ இன்ஹாபிட்டன்ஸ், மேபி நேட்டிவ் ட்ரைப்ஸ் மட்டும் இருந்திருப்பாங்க. எந்த இன்ஹாபிட்டேஷனும் கிடையாது. அமெரிக்கா இன்ஹாபிட்டேஷன் ஆகி இவ்வளவு டெவலப் ஆகி 400 இயர்ஸ் தான் ஆகுது. ஆஸ்திரேலியா 300 இயர்ஸ் ஆகுது. அண்டார்டிகா வெரி ரீசென்ட்லி டெவலப். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி உலகம் அப்படிங்கிறது ஐரோப்பா, அதை விட்டா ஏசியா மைனர் அண்ட் ஏசியா. ஸோ உலகம் அப்படிங்கிறது ஐரோப்பாவும் ஏசியா மைனர் என்று சொல்லி இன்னைக்கு அழைக்கப்படக்கூடிய இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், இஸ்ரேலும் அந்த சுத்தி உள்ள அப்புறம் அந்த அரப் கண்ட்ரிஸ், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அதுதான் அந்த பாபிலோன், ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், சவுதி அரேபியா, இந்த அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே ஏசியா மைனர் இந்த சைடு, அப்புறம் ஏசியா. ஸோ இதுதான் அன்னைக்கு உலகம். ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா எகிப்து, எத்தியோப்பியா, அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் டெவலப் ஆகல. சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறதே இங்கிலீஷ் பீப்புள் போய் மைக்ரேட் ஆகி போய் தான் அவங்க அதை காலனைஸ் பண்ணாங்க. நமக்கு நல்லா தெரியும், எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதுதான் உலகம் என்பது அந்த டைம்ல. அப்போ இந்த ஐரோப்பா, அப்புறம் அந்த ஆப்பிரிக்காவில் உள்ள சில கண்ட்ரிஸ், அப்புறம் ஏசியா மைனர், இவ்வளத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருந்ததுதான் உலக சாம்ராஜ்யம். எப்போ இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே, அதுக்கு முன்னாடியும் சரி, உலக சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிதான். இப்ப 400 வருஷமா தான் உலக சாம்ராஜ்யம்னா இப்ப அமெரிக்கான்னு சொல்றோம், அடுத்து சைனா வரான்னு சொல்றோம். ஸோ இது 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 3ஐயும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தவங்க தான் உலக சாம்ராஜ்யம். அதுல முதல்ல கட்டுப்பாட்டு வச்சிருந்தது எகிப்து. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதல் ராஜா, முதல் தலை. அதுதான் சொல்றேன், அந்த 7 தலைகளும் 7 மலைகளாகும். ஸோ முதல் ராஜா அல்லது முதல் தலை அல்லது முதல் மலை ராஜ்யம். பர்வதம் என்பது ராஜ்யம் என்று சொல்லி நம்ம இன்டர்பிரேஷன் இருக்கு. ஸோ இப்போ 2வது ராஜா பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாரும் தெரியும், எகிப்து தான் நம்ம இஸ்ரேல் மக்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அவன் தான் ஒரு பெரிய பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தான். அதுக்கு அடுத்து யார் வந்தானா, அசீரியா. நீங்க ராஜாக்கள் நாளாகம புத்தகத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அடிக்கடி அசீரியர்கள் தொந்தரவு பண்ணுவாங்க. ஸோ பெலிஸ்தர்கள் உலக ராஜ்யம் கிடையாது. பெலிஸ்தர்கள் அடிக்கடி யூதர்களோடு சண்டை போடுவாங்க. ஆனா அவங்க உலக வல்லரசு கிடையாது, சின்ன குட்டி நாடு தான் பாலஸ்தீன். பெலிஸ்தியர்கள் இப்ப சின்ன குட்டி நாடு, அப்பப்போ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பட் அவங்க உலக வல்லரசு கிடையாது. அவங்க ஒரு இவங்களுக்கு ஒரு தொந்தரவா இருந்தாங்களே தவிர உலக வல்லரசு கிடையாது. ஸோ எகிப்து, அதுக்கு அடுத்தது அசீரிய ராஜாக்கள், சனகரிப்னு பாக்குறோம். ஸோ அவனுடைய பையன், அதுக்கு முன்னாடி இப்படி எக்கச்சக்க ராஜாக்கள் இருந்தாங்க. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல உலக வல்லரசாக இருந்தாங்க. 2வது ராஜ்யம். அடுத்து 3வது ராஜ்யம் பாத்தீங்க அப்படின்னா, அடுத்து 3வது ராஜ்யமா வரப்போகுதுதான் பாபிலோன். ஸோ இதை எப்படி தீர்க்க தரிசனத்துல எப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம பிரீஃபா பார்க்கிறோம். இது எப்படி எழும்பியது, எதனால் அழிந்தது, எப்படி அழிந்தது, யாரால் அழிந்தது, அதை அழியும் போது நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்ன, அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல இருந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு உள்ள அந்த சிம்பாலிக் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், ஒவ்வொரு வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டக்கூடிய ஒவ்வொரு ரகசியமான சங்கேத பாஷைகளுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அந்த தீர்க்க தரிசனத்துல இருந்தா நம்ம எடுக்க போறோம்.
ஸோ ஆண்டவர் எல்லாத்தையுமே பைபிள்ல ரெஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருக்காரு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம முதல் ராஜ்யம் பாத்தீங்கன்னா முதல் ராஜ்யத்துக்கு ஒரு குழு இப்ப நான் சொல்லிட்டேன். முதல் மூணு ராஜ்யம், முதல்ல எகிப்து, அடுத்து அசீரியா, அடுத்து பாபிலோன் மூணாவது ராஜ்யம். நாலாவது ராஜ்யம் இது இந்த முதல் ரெண்டு ராஜ்யமும் நம்ம தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல இருக்கு. பாபிலோன்ல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்து தானியேல் புத்தகம் வந்தது. தானியேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏற்கனவே தலையாகிய பாபிலோன், மார்பாகிய மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், இடுப்பாகிய கிரேக்க சாம்ராஜ்யம், கால் இரும்பாலாகிய ரோம சாம்ராஜ்யம், இரும்பும் களிமண்ணும் கலந்த ரோம சாம்ராஜ்யத்தின் நீட்சி அப்படின்னு சொல்லி தெளிவா தானியேல்ல டைரக்டாவே இருக்கு. ஸோ அது அதை நம்ம இன்டைரக்டா என்ன சொல்றது, அதுல இன்டர்பிரட் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. தெளிவா டைரக்டாவே ஒவ்வொரு ராஜ்யங்களும் என்னென்ன ராஜ்யங்கள் வரும் அப்படிங்கிற வரைக்கும் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஸோ அது எப்படி அப்படின்னா எந்த இடத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேலுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, தானியேல் சொல்றாரு, பொன்னான அந்த தலை நீரே. தானியேல் 2வது அதிகாரத்துல 38வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பொன்னான அந்த தலை நீரே. ஸோ அந்த முதல் ராஜ்யமாகிய பொன்னாலான அந்த தலை என்பது நீரே, நேபுகாத் நேச்சார் என்ற தலைவரை கொண்ட அந்த பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, உமக்கு பின்பு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும், வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும், 4வது, இப்படி சொல்லிட்டே இருக்கு. இதோட இன்டர்பிரேஷன் பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா, தானியேல் 7வது அதிகாரம் 8வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இதோட இன்டர்பிரேஷன் இருக்கும். ஸோ பொன்னாலான தலை பாபிலோன், அடுத்த அந்த வரிசை. ஸோ அப்போ முதல் ராஜ்யம் எகிப்து, 2வது ராஜ்யம் அசீரியா, 3வது ராஜ்யம் பாபிலோன், 4வது ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், 5வது ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம், அலெக்சாண்டரால உருவாக்கப்பட்ட கிரேக்க சாம்ராஜ்யம். எகிப்து ராஜ்யம் நமக்கு தெரியும், எல்லாமே பார்வோன்களால் ஆட்சி செய்யப்பட்டது. எல்லாருமே பார்வோன் தான் பேர் வைப்பாங்க. அடுத்து அசீரிய ராஜாக்கள்ல நிறைய பேர் இருந்தாங்க. 3வது பாபிலோன் ராஜாங்கத்தை தோன்றுவிச்சது நமக்கு தெரியும், நேபுகாத் நேச்சார். அடுத்து அவனுடைய பையன் ஏவில் மராதாக், அடுத்து நெபோடினஸ், அதோட கடைசி ராஜா தான் பெல்சாத்சார். அவனுடைய காலத்துல அதோட முடிஞ்சு அழிஞ்சு போயிருது, பாபிலோன் ராஜ்யம் முடியுது. பாபிலோனுக்கு அடுத்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், தரியு மற்றும் கோரேஸ், ஏசாயில இருக்கும் கோரேஸ்ங்கிற பேர் இருக்கும். தரியு கோரேஸ் என்பவர்களால் அது உருவாக்கப்படுது. அப்படியே எக்கச்சக்க ராஜாக்கள் வராங்க, அகாஸ்வேரு, அர்த்தசாஸ்டா, நிறைய ராஜாக்கள் வராங்க. அதுக்கு அடுத்தது தரியு 3 அப்படிங்கக்கூடிய ஒரு மன்னனுடைய ஆட்சி காலத்தோட அது முடியுது. அந்த தரியு 3வை யார் கான்கர் பண்றாருன்னா அலெக்சாண்டர் தி கிரேட். ஸோ மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தோட முடிவு அலெக்சாண்டரால நிர்ணயிக்கப்படுது. அலெக்சாண்டர் தி கிரேட் என்ன பண்றாரு, அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யத்தை கொண்டு வராரு. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா 5 ராஜாக்கள் முடிஞ்சு போடுறாங்க, எகிப்து, அசிரியா, பாபிலோன், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம். அடுத்து 6வது வரக்கூடிய சாம்ராஜ்யம் தான் இயேசு கிறிஸ்துடைய காலத்துல இருந்த சாம்ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யம். அதுதான் கால் இரும்பாலாகிய கால் அல்லது பயங்கரமான மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, 5 பேர் விழுந்து போனார்கள், ஒருவன் இருக்கின்றான், அட் பிரசன்ட் இருக்கின்றான், மற்றவன் இன்னும் வரவில்லை. அப்போ அடுத்த 7வது ராஜா, 6வது ராஜ்யம் ரோம பேரரசு, 7வது ராஜ்யம் ரோமன் கத்தோலிக்க பேரரசு. 5வது செஞ்சுரி 5th செஞ்சுரியில ரோம பேரரசு சிதஞ்சி என்ன பண்ணுது, டோட்டலா டிவைட் ஆயிடுது. அவங்க தான் ஐரோப்பாவில் ஒவ்வொரு கண்ட்ரியா ஃபார்ம் ஆறாங்க. அதுக்கு ஹெட்டா உட்கார்றது தான் போப், பேப்பல் கிங்டம் என்று சொல்லுவோம். ஸோ அதை நம்ம அடுத்து பார்க்க போறோம். 8வது ராஜ்யத்தை பத்தி நம்ம ரகசியம் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ராஜ்யத்தை பார்ப்போம். முதல்ல எகிப்து ராஜ்யத்தை பத்தி என்ன தீர்க்க தரிசன புத்தகத்துல இந்த 5 பாயிண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். அதனுடைய எழுச்சி, அதனுடைய அழிவு, அது யாரால் அழிக்கப்பட்டது, எப்படி அழிக்கப்பட்டது, என்ன காரணத்தினால் அழிக்கப்பட்டது, அப்புறம் அந்த சிம்பாலிக் லாங்குவேஜ் அதில் என்ன இருக்குது. இப்போ எரேமியா 50வது அதிகாரத்தை எடுங்க. எரேமியா 50, 17, 18. எரேமியா 50, 17, 18 பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின, முதலில் அசீரியா அதை பட்சித்தான், கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். ஆகையால் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாய கர்த்தர் சொல்கிறேன் என்றால், இதோ நான் அசீரியா ராஜாவை தண்டித்தது போல பாபிலோன் ராஜாவையும் அவன் தேசத்தையும். இது ஒரு பாபிலோனுக்கு பத்தி சொல்லக்கூடிய வசனம். ஆனா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. ஒரு ஆடை சிங்கம் துரத்துற மாதிரி பெரிய பெரிய ராஜ்யங்கள் சின்ன குட்டியான ஒரு இஸ்ரவேலை துரத்தின. அதுல முதலில் அசீரியா, கடைசியில் பாபிலோன். அப்ப பாத்தீங்கன்னா முதல் ராஜ்யம் அசீரியா, அதுல முக்கியமான ராஜ்யம். அடுத்து எகிப்து வருது. அடுத்து கடைசியா அந்த டைம்ல
அந்த டைம்ல எரேமியா இருக்கிற டைம்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனப்படி பாபிலோன் அடுத்த ராஜ்யம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முதல்ல எகிப்தை பார்த்துருவோம். எகிப்தை பார்ப்போம். எசேக்கியேல் 32வது அதிகாரம் எடுங்க. எசேக்கியேல் 32. எசேக்கியேல் 32. எசேக்கியேல பாத்தீங்கன்னா நிறைய அதிகாரங்கள் வந்து ஒவ்வொரு ராஜ்யங்களை பத்தி, பாபிலோன் ராஜ்யத்தை பத்தி, எகிப்து ராஜ்யத்தை பத்தி பாரம் அப்படின்னு சொல்லியிருக்கும். எசேக்கியேல் 32ல பாருங்க 2வது வசனத்துல, மனுபுத்திரனே நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோடு சொல்ல வேண்டியது என்ன என்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன். சோ எகிப்து ராஜா என்ன சொல்றாரு, அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, நீ பாலசிங்கம். அடுத்து பாருங்க, நீ பெருந்தண்ணீர்கள் முதலை போல் இருந்து. சோ பெருந்தண்ணீரில் இருக்கக்கூடிய முதலை. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, நீ வந்து நதிகளின் நடுவிலே முதலையை போல படுத்து கொண்டிருந்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவார் ஆண்டவர் வந்து இந்த தீர்க்கதரிசனம் சொல்வார். சோ ஒரு முதலைக்குரிய ஒரு பவர் அந்த டைம்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ இது ஒரு ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்லியிருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து யாரை கொண்டு அழிக்கிறார் பாருங்க. 11ஆம் வசனம், 32வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் பட்டயம் உன்மேல் வரும். சோ அந்த எகிப்துடைய வீழ்ச்சி யாரால வருதுன்னா, எகிப்து வீழ்த்தப்பட்டது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால தான். அகைன் அந்த ஒரே கட்டத்துல இஸ்ரவேலை பிடிக்கிறாரு, எகிப்தையும் பிடிக்கிறாரு. சோ பாபிலோன் ராஜாவின் பட்டயம் உன்மேல் வரும் அப்படி சொல்லி நீங்க இதெல்லாம் இது ஃபுல்லா வாசிச்சோம்னா டைம் காணாது. நீங்க குறிச்சு வச்சுக்கிடுங்க. இந்த 32வது அதிகாரத்தை பத்தி, எந்தெந்த இந்த ராஜ்யங்களை பத்தி சொன்ன அதிகாரங்களே நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்க ஃப்ரீயா இருக்கும் வாசிச்சு பாருங்க. அப்பதான் அது எந்த அளவுக்கு ஆண்டவர் அழகா டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறாங்கிறத ரசிச்சு படிக்கலாம். அவ்வளவு அழகா இருக்கும். ஸோ பாபிலோன் ராஜாவின் பட்டயம் உண்மையில் வரும். நான் அந்த இம்பார்ட்டன்ட் வேர்சஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம், ஒரு எகிப்தோட பவரை பார்த்துருக்கிறோம், யாரால விழுதுன்னு பார்த்துருக்கிறோம். அதுக்கடுத்து இதே அதிகாரத்துல பாருங்க 32வது அதிகாரத்துல 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உன்னை நான் அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அது நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன். இப்ப என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. எகிப்த அணைத்து போடுகையில் என்ன அர்த்தம்? எகிப்து என்ற விளக்காகிய உன்னை நான் அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அது நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன். சூரியனை மேகத்தினால் மூடுவேன், சந்திரனும் தன் ஒளியை கொடாதிருக்கும். நான் வானஜோதியாகிய விளக்குகளை எல்லாம் உண்மையில் இருண்டு போக பண்ணி உன் தேசத்தின் மேல் அந்தகாரத்தை வர பண்ணுவேன். சோ இந்த வருஷத்துல இதே மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய சொல்லி இருக்குது. பாத்தீங்க அப்படின்னா, இந்த வானம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த தேசத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு மகிமை. நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன். சூரியன் என்பது ராஜாவை குறிக்கக்கூடியது. சூரியன் என்பது ஒரு தேசத்தின் ராஜா. சூரியனை மேகத்தால் மூடுவேன், அவனை நான் வெளியே வரவிட மாட்டேன். சந்திரனும் தன் ஒளியை கூடாது இருக்கும். சந்திரன் என்பது அந்த பிரபுக்கள், அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய பிரபுக்கள். நட்சத்திரங்கள் அந்த கேடர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையரார்க்கியில் இருக்கும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். சூரியனை நம்பி சந்திரன் இருக்கு, சூரியனை நம்பி நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அந்த கம்பேரிசன்ல பாத்தீங்கன்னா சூரியன் தான் மெயின் பார்ட். ஸோ அவர் தான் கிங், ராஜா. சந்திரன் என்பது அடுத்த கட்ட தலைவர்கள், நட்சத்திரங்கள் அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள். சில இடங்கள்ல ரிலிஜியஸ் லீடர்ஸ், அது அந்த அந்த கண்ட்ரியில் அந்த ராஜாங்கத்தில் இருந்த முக்கியமான மத தலைவர்களை குறிக்கிறது. ஸோ இவங்களெல்லாம் நான் மூடி போடுவேன், அணைத்து போடுவேன், ஒன்றுமில்லாமல் போடுவேன். எப்போ? எகிப்தின் ராஜாவாகிய உன்னை, இந்த எகிப்தை நான் அழிக்கிற இந்த சமயத்திலே நான் மூடி போடுவேன். இதெல்லாம் எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த சந்திரன் அப்படிங்கிறது பின்னாடி வெளிப்படுத்தின விசேஷத்துல எதை குறிக்கிறது என்றால், ஒரு ராஜாவை சூரியன் என்பது ராஜாவை குறிக்கிறது, சந்திரன் என்பது அடுக்கடுத்த பிரபுக்களை குறிக்கிறது, நட்சத்திரங்கள் என்பது அதுக்கடுத்து கீழே உள்ள தலைவர்களையும் முக்கியமான ஆசாரியர்களையும், இல்லை என்றால் ரிலிஜியஸ் லீடர், அவங்க முக்கியமான மத தலைவர்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சிம்பாலிக். அடுத்து பாத்தீங்கன்னா 11, 7, 8 எசேக்கியேல் 29வது அதிகாரம் எடுப்போம். 29 29லயும் பாத்தீங்கன்னா 2வது வசனம் பாருங்க. மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கும் எகிப்து முழுவதுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அகைன் இதேதான், எகிப்துக்கு விரோதமான தீர்க்க தரிசனம் அப்படின்னு பாருங்க. இதை பாருங்க, அந்த ஸ்ட்ரென்த்தை பத்தி ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு 3வது வசனத்துல. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து அப்படின்னு சொல்லி வரிசையா என்னென்ன பண்றேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏன் இதை ஆண்டவர் அழிச்சாருன்னா, பெருமை. ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அவன் என்ன செய்யறான் பாருங்க. 9வது வசனம் பாருங்க. எகிப்து தேசம் பாழும் வனாந்தரமாகும், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள், நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னானே. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அவன் இவ்வளவு பெரிய கொம்பன் சொன்னா நான் அவனை
ஒன்னு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அவ்வளவு பெருமையா தன்னை சொல்லிக்கிட்டான், நான் நான் நினைச்ச என்னன்னா பண்ணுவேன். சோ அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன், அதில் நடுவில் முதலை போல நான் படுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானே, நான் அந்த எகிப்து தேசத்தை பாழும் வனாந்தரமாக்குவேன், அப்பொழுது நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். சோ ஒரு ராஜ்யத்தை, இந்த எகிப்தை அழிப்பதற்கு ஆண்டவர் பாத்தீங்கன்னா எல்லா ராஜ்யங்களுமே பெருமையெல்லாம் அழிந்தது. இதுல ஸ்பெசிபிக்கா சில விஷயங்கள் ஆண்டவர் சொல்றார். சோ அப்போ இது எப்படி இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வசனம் இது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா அந்த ராஜ்யம், எகிப்து ராஜ்யம் திரும்ப எழுந்திருக்காதபடிக்கு உலகத்தையே ஆட்சி செய்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்த ஒரு ராஜ்யம் ஒண்ணுமில்லாமல் போக பண்ணுவேங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா 14வது வசனம் பாருங்க. எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி, அதாவது ஆண்டவர் சொல்றாரு 40 வருஷம் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவேன், அப்புறம் திருப்பி அவங்கள குடியேற பண்ணுவேன், ஆனாலும் எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை அந்த அவருடைய ஜனத தேசமாகிய பத்ரோஸ் தேசத்திலே திரும்பி வர பண்ணுவேன், அங்கே அவர்கள் அற்ப ராஜ்யமாய் இருப்பார்கள், உலகத்தின் சாம்ராஜ்யமாக இனி ஒரு காலம் அவர்கள் வர முடியாது என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதுக்கப்புறம் எகிப்து என்கிற அந்த சாம்ராஜ்யம் ஒரு காலமும் பெரிய ஒரு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய சாம்ராஜ்யமாக எழும்பவில்லை, முடிந்தது. அடுத்த வசனம் பாருங்க. அது இனி ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதா இருக்கும். எகிப்துன்னு ஒரு கண்ட்ரி இருக்கு, அவ்வளவுதான். இன்னைக்கு உலக பவரே கிடையாது. எகிப்து பாருங்க, நம்ம ஒரு காலத்துல உலகத்தை ஆட்சி செய்த ஒரு கண்ட்ரி, நம்மளால அதை நம்ப முடியுதா? ஒண்ணுமே கிடையாது. சாதாரண ஒரு பிரதானமான ஒரு கண்ட்ரி மாதிரி இப்ப கிட்டத்தட்ட இருக்கு. இஸ்ரேல்கிட்டே அடி வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. சோ அற்ப ராஜ்யமா இருக்கும், அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகி போக பண்ணுவேன். இதோட முடிஞ்சது. உலகத்தின் ஜாதிகளை ஆள பண்ணப்படாதபடிக்கு இனி குறுகி போக இந்த ராஜ்யம் முடிவடைகிறது. ஆண்டவர் அன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. யார் மூலமாச்சாரு? பாபிலோன் ராஜாவை மூலமாச்சாரு. நம்ம வசனத்துல பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் சில எவிடன்ஸ் பார்ப்போம். எரேமியா 46வது அதிகாரம் எடுங்க. எரேமியா 46. எரேமியா 46லயும் பாருங்க, 2வது வசனம் பாருங்க. எகிப்தை குறித்தும் ஐப்ராத்து நதியிலே குடியிருக்கிற அப்படின்னு சொல்லி வரிசையா பார்வோன் நேகோ எனப்பட்ட எகிப்து ராஜாவின் ராணுவத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆகையின் இதுவுமே எரேமியா 46வது அதிகாரம் முழுவதும் கூட எரேமியா தீர்க்கதரிசினால எகிப்தை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள் இருக்கு, நீங்க வாசிச்சு பாருங்க. பட் நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எகிப்தை பத்தி ஒரு 20வது வசனம் பாருங்க. 20வது வசனத்தை பத்தி, எகிப்தை பத்தி ஒரு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட், அவனோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்லியிருக்கு. எகிப்து மகா நேர்த்தியான கடாரி. எகிப்து மகா நேர்த்தியான கடாரி, அவ்வளவு பவர்ஃபுல்லா உள்ளவன். அடுத்தலயே பாருங்க, அடிக்கிறவன் வடக்கே இருந்து வருகிறான். எகிப்துக்கு வடக்க தான் பாபிலோன் இருக்குது, அடிக்கிறவன் வடக்கே இருந்து வருகிறான். பாபிலோன் ராஜா இவனை அடிப்பான். அவன் அடுத்து பாருங்க 22வது வசனம் பாருங்க. அவன் பாம்பை போல சீறி வருவான், ராணுவ பலத்தோடு நடந்து காடு வெட்டிகளை போல கோடாரிகளோடு அதன் மேல் வருவார்கள். அப்போ இந்த ராணுவம், பாபிலோன் ராஜாவுடைய ராணுவம் எப்படி வருதான்னா பாம்பை போல வருது. காடு வெட்டிகள், அதாவது ஒரு காட்டை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்க? கோடாரிகளோட சுத்துவாங்க இல்லையா, அவங்கள போல வருவாங்க. 23வது வசனத்துல சிம்பாலிசம் வருது. எண்ணப்படாத மரங்களா இருந்தாலும் அந்த காட்டை வெட்டுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் வெட்டுக்கிளிகளை பார்க்கலும் அதிகமானவர்கள், அவர்களுக்கு தொகையில்லை. அப்போ எண்ணப்படாத மரங்களா இருந்தாலும் அந்த காட்டை வெட்டுவாங்க. அந்த காடு என்பது எகிப்தை ஆண்டவர் உருவகப்படுத்தி சொல்லுகிறார். எண்ணப்படாத மரங்கள் என்பது எகிப்தில் உள்ள மக்கள் அல்லது வீரர்கள். இதுல பாத்தீங்கன்னா என்ன, மரங்கள் என்பது அந்த எகிப்தில் உள்ள மக்கள், இல்லை என்றால் அந்த மக்களிடம் இருந்து வரக்கூடிய வீரர்களை குறிக்கிறது. அந்த ராணுவம் என்ன பண்ணுவாங்க? எண்ணப்படாத மரங்களா இருந்தாலும் அந்த காட்டை வெட்டுவார்கள். என்ன அர்த்தம்? அவங்க பெரிய ஜனக்கூட்டமாக இருந்தாலும், பெரிய ராணுவ பலத்தோடு இருந்தாலும், இந்த பாபிலோன் ராஜாவுடைய ராணுவ வீரர்கள் அவர்களை வெட்டி போடுவார்கள். வெட்டுக்கிளைகளை பார்க்கலும் அதிகமானவர்கள், அவர்களுக்கு தொகையில்லை. அப்போ இதுல 2 சிம்பாலிசம் வருது. ஒண்ணு, மரங்கள் என்பது ஒரு ஜனத்தையும் ஒரு மக்களையும், அதாவது ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களையும் குறிக்கிறது. சில நேரங்களிலே அந்த ராணுவத்தில் உள்ள வீரர்களையும் குறிக்கிறது. அப்போ மரம் என்பது மக்கள் அல்லது அதற்கு சாதாரண குடிமக்கள், ராணுவ வீரர்கள். வெட்டுக்கிளிகள் என்பது ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். வெட்டுக்கிளிகள் என்பது படையெடுப்பை குறிக்கிறது. வெட்டுக்கிளிகளை போல பறந்து வருவான், வெட்டுக்கிளிகளை போல எல்லாத்தையும் அரிச்சு போட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல தீர்க்கதரிசனத்துல இருக்குது. வெட்டுக்கிளிகள் என்பது அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா படையெடுப்பு, பக்கத்து நாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய படையெடுப்பை குறிக்கின்றது. சோ அப்போ 2 சிம்பாலிசம் இதுல நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, சோ இப்படி நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கிறோம்? ஒரு ராஜ்யத்தோட ஸ்ட்ரென்த்தை பார்த்திருக்கிறோம்,
அதோட வீக்னஸ் பார்த்திருக்கிறோம். அது எதனால அழிக்கப்பட்டது, பெருமையினால் அழிக்கப்பட்டது பார்க்கிறோம். யாரை கொண்டு ஆண்டவர் அழித்தார், பாபிலோன் ராஜாவை கொண்டு அழித்தார். அடுத்து சிம்பாலிசம், அதுல உள்ள சிம்பாலிசம் சில வார்த்தைகள் நம்ம ரேண்டமா பார்த்துருக்கோம், நிறைய இருக்குது. நம்ம அதை ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க. நான் சொல்ற அந்த சாப்டர்ஸ் நீங்க வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ அடுத்து எரேமியா ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னா, இந்த எகிப்து ராஜ்யத்தை பத்தி பார்த்துருக்கோம். ஸோ இதுல நிறைய சிம்பாலிசம் பார்த்துருக்கோம். வானம், நட்சத்திரம், சூரியன், சந்திரன், அந்தகாரம், வெட்டுக்கிளி, மரங்கள், இப்படி பத்தி நம்ம ஒரு சிம்பாலிசத்தை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இந்த ஒரு ராஜ்யம் முடிவடைந்து விட்டது. அடுத்து யார் இருக்கிறா? அடுத்து பாத்தீங்கன்னா அசீரியா. அசீரியா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவன் எரேமியா 50வது அதிகாரத்துல 17வது வசனத்துல இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு சிங்கங்கள் அவனை துரத்தின. முதலில் அசீரிய ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகி இந்த நேபுகாத்நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். சோ யார இஸ்ரவேலை முறிச்சது யாரு? முதல்ல அசீரிய ராஜா முறிச்சான், கடைசியில பாபிலோன் ராஜா முறிச்சான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப அசீரிய ராஜாவை பத்தி பார்த்தோம்னா எரேமியா 50வது அதிகாரத்துல ஏசாயா 10வது அதிகாரம் எடுங்க. ஏசாயா 10வது அதிகாரம் 10வது அதிகாரத்துல 5ல இருந்து 19 வரைக்கும் முழுவதுமாக இந்த அசீரிய ராஜாவை ஒரு கம்பாரிசன் சொல்லியிருப்பார். ஏசாயா 10வது அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க. என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். சோ இப்படி என்னன்னா, அசிரியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை அழிக்கிறதுக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என் கோபத்தின் கோலாகி அசீரியனுக்கு ஐயோ அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல உள்ள அது முந்தின 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா, 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் எப்படி ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்றாங்க. ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணும். 10வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தின் நியாயத்தை சிறுமையாளர் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கு கொடுமையான கட்டணங்களுக்கு ஐயோ, விசாரிப்பின் ஆளிலும் தூரத்திலிருந்து வரும் பால் கடிப்பினால் நீங்கள் என்ன செய்வீர்கள், இங்க யார்கிட்ட ஓடுவீங்க, நீங்க கொலை செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கு விரோதமான தீர்ப்புனா யூத ஜனங்களுக்கு விரோதமான ஒரு தீர்ப்பு. அப்ப என் கோபத்தின் கோலாகி அசீரியனுக்கு ஐயோ, நான் அசீரியனை தான் என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு நான் யூஸ் பண்றேன், ஆனா அவனுக்கும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நிறைய விஷயங்களை ஆண்டவர் இந்த வசனம் ஃபுல்லா சொல்றாரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வசனம் பாருங்க, 14வது 12வது வசனம் பாருங்க. ஆதலால் ஆண்டவர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயல்களை முடித்திருக்கும் பொழுது அசிரிய ராஜாவுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டுமையான பார்வையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். என்ன பண்றாரு? நீ எருசலேமில் உள்ள யூதர்களை தண்டிக்கிறதுக்காக என்னால பயன்படுத்தக்கூடக்கூடிய ஒரு கோல் அப்படின்னு சொல்றார். ஆனால் நீ உன்னை அதை விட மேலாக உயர்த்தினாய். நான் இவ்வளவுதான் செய்ய சொன்னேன், நீ அந்த அதிகாரம் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். நான் சொன்னதை விட நீ பெருமை கொண்டு இன்னும் மோசமான காரியங்களை செஞ்ச, நிறைய பேர் அழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு. ராஜாவுடைய அசிரி ராஜாவுடைய பெருமையான நெஞ்சின் வினையும் அவன் கண்களின் மேட்டுமையான பார்வை நான் விசாரிப்பேன் என்கிறார். அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் புத்திமான், நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டசாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனை போல குடிகளை தாழ்த்தினேன் என்று சொன்னான். சோ இப்ப அசிரி ராஜா விழுந்து போனதுக்கான காரணம், ஆண்டவர் நியமித்ததை விட அடுத்த லெவலுக்கு அவன் போக ஆரம்பிச்சான். என் கையினால் இதை செய்தேன், என் ஞானத்தினால் இதை செய்தேன், நான் புத்திமான், நான் ஜனங்களின் எல்லையை, நாட்டோட எல்லையை மாத்தினேன். அடுத்த வசனம் பாருங்க, நீங்க வீட்டுல உட்காந்து வாசிச்சு பாருங்க. அழகா சொல்றாரு. ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்து சொல்லிட்டே இருக்குது. அடுத்து பாருங்க 15வது வசனம் பாருங்க. கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவருக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டல் ஆகுமோ. அசிரியாவை ஆண்டவர் ஒரு கோடாரியா அவர் கையில வச்சு யாரை தண்டிக்கணும், இஸ்ரவேல் மக்களை தண்டிக்கிறதுக்காக பயன்படுத்துறாரு. ஆனால் அந்த கோடாரியே தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டுகிறது. வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் வந்து பண்றாரு. இவர் எப்படி இந்த அசிரியா அழிக்கப்படும் என்பதை அவர் வந்து தெளிவாக சொல்கிறார். அதுல 19வது வசனம் பாருங்க. காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாயிருக்கும், ஒரு சிறு பிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம். சோ அவ எப்படி அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு வனம் போன்று. இதுல என்னன்னா அசிரியாவை ஒரு காடுன்னு சொல்றாரு. எப்படி எகிப்த வந்து இதே மாதிரி சொன்னாரோ அதே போல அசிரியா ஒரு காடு சொன்னார். அவ்வளவு மரங்களையும் நான் வெட்டி சாய்ப்பேன் அப்படின்னு அர்த்தம். அசிரியால உள்ள பெரும்பாலான மக்களை வெட்டி சாய்ப்பதற்கு இன்னொரு ராஜா எழுப்பி வருவான். நீங்க அந்த வசனத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க.
சோ அவனுடைய வனத்தின் மகிமையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையும் உள்ளும் புறமாய் அழிய பண்ணுவார். கொடி பிடிக்கிறவன் களைத்து கொள்வது போலாகும். காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாயிருக்கும். சோ அப்போ அந்த அசீரிய சாம்ராஜ்யம் அழிக்கப்படும். அவன் இருக்க அந்த மக்கள் தொகையில பெரும்பாலான மக்கள் அழிக்கப்படுவார்கள். பாபிலோன் ராஜா அழிச்சு போடுவான். மீதியான மரங்கள் என்ற மீதியான மக்கள் அல்லது மீதியான வீரர்கள் கொஞ்சமாய்த்தான் இருப்பாங்க. ஒரு சிறு பிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம். ஒரு சின்ன பையன் அவன் எல்லாரையும் கூட்டமா மொத்தம் உட்காந்து எண்ணி எழுதுற அளவுக்கு ஒரு சிறு கூட்டமாக அசிரியா என்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு சிறு கூட்டமாக நான் மாற்றி விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இதை தெளிவாக இந்த வசனத்தை சொல்லி வைக்கிறார். அடுத்து பாருங்க, எசேக்கியேல் 31வது அதிகாரத்துல எசேக்கியேல் 31ல பாத்தீங்கன்னா எகிப்தையும் அசிரியாவும் ஆண்டவர் கம்பேர் பண்றார். மனுபுத்திரனே, 2வது வசனம் பாருங்க, மனுபுத்திரனே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடும் அவனுடைய திரளான ஜனத்தோடும் நீ சொல்வது என்றால் நீ உன் மகத்துவத்திலே யாருக்கு ஒப்பாயிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, 3வது வசனம், இதோ அசீரியன் லீபனோனிலே அலங்கார கொப்புகளோடும் நல்லிடும் தலைகளோடும் வளர்ந்தோங்கிய கேதுரு விருட்சமாய் இருந்தான். அதன் கிளைகளின் தலைகளுக்குள்ளே அதன் நுனி குழுந்து உயர்ந்திருந்தது. அப்படி சொல்லி அசிரியா பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். அப்ப அசிரியா பத்தி சொல்லும் பொழுது அவன் அலங்கார கொப்பை போல இருந்தான். அதாவது அவனுடைய எக்ஸ்டென்ஷனை பத்தி ஆண்டவர் சொன்னார். அவன் எங்கெங்கெல்லாம் உலகத்தை தன்னுடைய கைகளை வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு வைட் ஸ்ப்ரெட்டா அவன் உலகத்தை ஆட்சி செய்திருந்தான் அப்படிதான் சொல்லி பாத்தீங்கன்னா அலங்கார கொப்பு. அந்த கொப்பு எங்கெல்லாம் கிளைகளை விட்டது, நிழலிடும் தலைகளோடும் வளர்ந்தோங்கிய கேது விருட்சமா இருந்தான் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அந்த கொப்பு 6வது வசனம் பாருங்க, அந்த கொப்புகளில் ஆகாயத்தின் பறவைகள் எல்லாம் கூடு கட்டின, அதன் கொப்புகளின் கீழ் வெளியின் மிருகங்கள் எல்லாம் குட்டிகளை போட்டன. சோ இதே ஒரு கம்பாரிசன் யாருக்கு சொல்லியிருப்பாரு அவருக்கு? அவங்களுக்கு தானியல்ல நேபுகாத் நேச்சாருக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார். நேபுகாத் நேச்சார் இது தானியலுக்கு சொல்லியிருப்பார் பாருங்க. நேபுகாத் நேச்சாருக்கு நீதான் ஒரு ராஜா, நீதான் அந்த மரத்தை பத்தி சொல்லியிருப்பார். ஒரு மரம் என்று சொல்லி நேபுகாத் நேச்சாரை கம்பேர் பண்ணியிருப்பார். சோ பாத்தீங்கன்னா தானியல் 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தானியல் 4வது அதிகாரம் 22வது வசனத்துல பாருங்க, ஒரு மரத்தை ஒப்பிட்டு சொல்லிருப்பார். அது பெரியவரும் பலத்தோருமாகிய ராஜாவாகிய நீர்தாமே, முது மகத்துவம் பெருகி வானபரிந்தமும் முது கர்த்தத்துவம் பூமியின் இலை பரிந்தும் இருந்தது. இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். அந்த விருட்சம் என்பது அந்த நேபுகாத் நேச்சாருடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. ஆனாலும் ராஜா தலைவர், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையிலே இருக்கட்டும் என்றும். இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அடுத்து பாருங்க, அது மேல இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் அதுல பெரிய விருட்சமாக இருந்தது. 20வது வசனம் பாருங்க, நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பறந்து பலத்து தேசத்தின் எல்லை பரிந்தும் காணப்படத்ததாக உயரம் வானபரிந்தம் எட்டியது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவன்களுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கியது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. இப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் பலத்தோருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த பெரிய மரம் என்பது ஒரு ராஜாவை தலைமையாக கொண்ட ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கனிகள், மரங்கள், அந்த பறவைகள், அதுல இருக்கக்கூடிய நிழல்ல தங்கிக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே அந்த ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய அந்த குடையின் கீழே இருக்கக்கூடிய உலகத்தின் மற்ற சின்ன சின்ன நாடுகளையும் மக்கள் கூட்டத்தையும் குறிக்கிறது. அப்ப இதே தான் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த எசேக்கியேல்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்த்தோம். எசேக்கியேல் 31ல இதே போல ஒரு கம்பேரிசன் சொல்றாரு. உன்னுடைய ராஜ்யத்தை அசிரிய ராஜாவே, உன்னுடைய ராஜ்யத்தை உலகம் எங்கும் நான் விரிவடைய செஞ்சேன். அதுக்கு கீழே இத்தனை பேர் நிழல்ல குடியிருந்தாங்க. நீ எல்லாத்தையும் கொடுக்குற அளவுக்கு எல்லாருக்கும் வச்சிருந்தாங்க. பாருங்க 6வது அதிகாரத்துல எசேக்கியேல் 31:6 கடைசி வரி பாருங்க. 6வது வசனத்துல பெரிதான சகல ஜாதிகளும் அதன் நிழலிலே குடியிருந்தார்கள். அப்ப அந்த மரம் என்பது உலகத்தை முழுவதுமாக பறந்து விரிந்த ஒரு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து கொடுக்குது. அப்போ ஒரு மரம் என்பதும் ஒரு பெரிய ராஜ்யத்திற்கான இந்த இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய மரம், தனிப்பட்ட மரம் கிடையாது. அது முன்னாடி ஒரு மரம் பார்த்தோம், அதெல்லாம் மக்கள். இது கிளைகளை விரித்து எல்லா இடத்தையும் கூடுகள், ஆகாயத்து பறவைகளும் விலங்குகளும் தங்கக்கூடிய ஒரு மரம். பெரிதான சகல ஜாதிகளும் அதன் நிழலிலே குடியிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. எவ்வளவு பவர் அந்த அசீரிய ராஜாவுக்கு ஆண்டவர் எவ்வளவு வல்லமை கொடுத்தாரு அப்படிங்கிறத இந்த அதிகாரம் முழுவதுமாக இருக்கிறது. ஸோ இது ஒரு அசீரிய ராஜாவை பத்தின ஒரு
விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அசிரிய ராஜா எப்படி விழுந்தான். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரென்த்தை பார்த்தோம், அவன் வந்து அவனுடைய வீக்னஸ் என்னன்னா அவன் பெருமை எப்படி பெருமை கொண்டான்னு பார்த்தோம். நம்ம இப்படிதான் பார்த்தோம், அந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. அவன் எப்படி அது பெருமை கொண்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என் கை செய்தது, என் பலம் செய்தது, என் ஞானம் செய்ததுன்னு சொன்னான். அடுத்து அவனுடைய நம்ம என்ன பார்க்க போறோம், அவனுக்கு எப்படி அழிவு வரப்போகுது, யார் மூலமா வரப்போகுது அப்படிங்கிற நம்ம பார்க்க போறோம். இதுதான் நாகூம் தீர்க்கதரிசியின் புத்தகம். எடுங்க, நாகூம் தீர்க்கதரிசியின் புத்தகம். நாகும் மீகாவுக்கு அடுத்து இருக்கும். நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகம் முழுவதுமாகவே அசிரியாவின் அழிவு. அதை பாத்தீங்கன்னா முதல் வசனம் பாருங்க. நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் நினிவேயின் பாரம். நினிவேங்கிறது எங்க இருக்கு? அசிரியாவின் தலைநகரம், வேற உண்மை கிடையாது. நினிவே என்பது அசிரியாவின் தலைநகரம். அந்த நினிவேயின் பாரம், நினிவே எப்படி அழிந்தது என்பதை குறித்த புத்தகம் தான் நாகும். நினிவே எப்படி காப்பாற்றப்பட்டது என்ற புத்தகம் தான் யோனா. ஆண்டவர் ஒரு சான்ஸை கொடுத்தாரு, அந்த நேரத்துல மனம் திரும்பினாங்க. நினிவேல இருந்தவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் மனம் திரும்பி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பெரிய அழிவிலிருந்து தப்பினார்கள். அந்த நினிவே அப்படியே இதுல திருப்பி மறுபடியும் பொல்லாத ஒரு ராஜ்யமாக மாறியது. ஆண்டவர் திரும்ப அழித்தார். நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்துல பாத்தீங்கன்னா நினிவே என்ற நகரமாகிய அந்த அசிரிய தலைநகரம் எப்படி அழிந்தது அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா எப்படி அழிய போகுதுங்கிறது 2வது அதிகாரம் முழுவதுமாகவே இருக்கும். நீங்க வீட்டுல இருந்து வாசிச்சு பாருங்க. சோ அதுல ஒரு சில வசங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ ஒரு சில வசனங்களை பார்த்தீங்கன்னா அதுல சில சிம்பாலிக் லாங்குவேஜஸ் இருக்கும். 3வது அதிகாரம், நினிவேல 3வது அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 3வது அதிகாரத்துல 5வது வசனத்தை பாருங்க. இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி உன்மேல் தீட்டானவர்களை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுது. இது என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி பாருங்க, குதிரை வீரர்கள் இப்படிலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்போ ஒரு படையெடுப்பு, அகைன் ஒரு படையெடுப்பினால ஒரு தேசத்தை அழிப்பதற்கு ஆண்டவரை சிம்பாலிக்க சொல்லக்கூடியது. உன் வஸ்திரத்தை நான் விளக்குவேன், முகத்திரையை நான் விளக்குவேன். ஒரு பெண்ணை தான் குறிப்பிடுகிறார் ஆண்டவர், இதை ஒரு பெண்ணாக குறிப்பிடுகிறார். அந்த காலத்துல பெண்கள் மற்ற ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க, முக்காடு போடுவாங்க. ஸோ முக்காடை நான் விளக்குவேன். ஸோ ஜாதிகளுக்கும் நிர்வாணத்தை, உன் ட்ரெஸ்ஸை கூட நான் உறிஞ்சிருவேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னை அந்த ராஜ்யத்தை, அந்த பவரை உன்னை விட்டு நான் முழுவதுமாக எடுத்து போடுவேன். ராஜ்யங்களுக்கு உன் மானத்தை தெரியப்படுத்துவேன். சுத்தி உள்ள மற்ற ராஜாக்களுக்கு நீ விழுந்து போனதை அவங்க எல்லாம் கேலி பண்ணி சிரிக்கிற அளவுக்கு உண்மையில் தீட்டானவளை இருந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன். அப்போ இது ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். இதுவும் வெளிப்படுத்துற விஷயத்துல சிம்பாலிக்க நிறைய இடங்கள்ல சில இடங்கள்ல வரும். ஒரு ராஜ்யம் அழிவு பெறுவதற்கு அது எக்ஸ்போஸ்ட், அவ்வளவுதான். அது இவ்வளவு கேவலமா இவ்வளவு மோசமா ஒரு அழிவை சந்தித்தது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போஸ் ஆக்கக்கூடிய ஒரு அளவுக்கு நான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது உன்னை காண்கிறவன் எல்லாம் நினைவே பாழாய் போயிட்டு சொல்லி புலம்புவான்னு சொல்லி இருக்கு. அடுத்து பாருங்க 12வது வசனத்துல, உன் அரண்கள் எல்லாம் முதல் பழுக்கும் பழங்குள்ள அத்தி மரங்களை போல இருக்கும். அவைகள் குலுக்கப்பட்டால் அவைகள் பழம் தின்கிறவன் வாயிலே விழும். எது விழும்? நீ எவ்வளவு பெரிய அரண்கள் உள்ள நகரம். நினிவே என்பது அரண்கள் உள்ள நகரம். அப்போ அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா உள்ள கோட்டை நீ கட்டி வச்சிருக்கிற. ஆனா அது எப்படி இருக்கும்? நீங்க ஒரு வாழைப்பழத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல வாழைப்பழம் நல்ல பழுத்த ஒரு கொலைய ஒரு ஆட்டு ஆட்டினா போதும், நல்லா கனிஞ்சு போயிருக்குது. ஒரு ஆட்டு ஆட்டினா அவ்வளவு வாழைப்பழமும் விழுந்துடும். அந்த பழத்தை போல முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்தி மரங்களை போல இருக்கும். அவைகள் குலுக்கப்பட்டால் கீழன்னு ஒருத்த வாயில இருந்தா போதும், அவ்வளவு வாய்க்குள்ள விழுந்துடும். அப்போ என்னன்னா, இதுவும் ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். அத்தி மரம் அது நிறைய பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விசேஷத்துல வானத்து நட்சத்திரங்களை குலுக்குவேன், அத்தி மரத்துல இருந்து பழங்கள் உதிர்வது போல விழும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ என்ன அர்த்தம்? அது அப்படியே வானத்து நட்சத்திரங்களை ஆண்டவர் குலுக்குவாரு, அங்க இருந்து மேல அத்தி பழங்களை போல அந்த நட்சத்திரங்கள் விழும் கிடையாது. அதுவும் இந்த ராஜாங்கத்தை குறிக்கிறது. அந்த நட்சத்திரங்கள் என்பது அடுத்த பிரபுக்களை குறிக்கிறது. அந்த பிரபுக்கள், அதாவது சூரியன் இருண்டு போகும், நட்சத்திரங்களை நான் குலுக்குவேன், அத்தி பழங்களை போல கீழே விழும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு படையெடுப்பு, ஒரு அழிவு, அந்த நேரத்துல அத்திப்பழங்கள் உதிர்ந்து விழுவது போல இது விழும் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜா நம்ம பின்னாடி நம்ம வெளிப்படுத்துற விஷயத்துல யூஸ் பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 14வது வசனம் பாருங்க. அங்கே அக்கினி உன்னை பட்சிக்கும், பட்டயம் உன்னை சங்கரிக்கும். சண்டையை பத்தி தான் சொல்லுது. அது பச்சை கிளிகளை போல உன்னை பட்சித்து போடும். உன்னை பச்சை கிளி எத்தனையாக்கிக்குள், உன்னை வெட்டுக்கிளியா தேர்கொள். சோ இதுல பாத்தீங்கன்னா பச்சை கிளி என்பது படையெடுப்பு. பச்சை கிளிகளை போல அல்லது வெட்டுக்கிளிகளை போல ஒரு கூட்டம் ஒண்ணு வரும்னு சொல்லி வெளிப்படுத்துற விசேஷத்துல இருக்கு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, படையெடுப்பு. அது குறிப்பாக யாருடைய படையெடுப்புங்கிறது இதுல இருக்கு பாருங்க. உன் வர்த்தகரை வானத்து நட்சத்திரங்களிலும் அதிகமாக்கினாய். இந்த பச்சை கிளிகள் பறந்து போகும். உன் மகுட வர்த்தனர் வெட்டுக்கிளிகளுக்கும் உன் தளக்கர்த்தர் பெருங்கிளிகளுக்கும் சமானமாய் இருக்கிறார்கள்.
17 வசனத்துல பாருங்க, மகுட வர்த்தனர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் படையின் அதிகாரிகள் சொல்லி அர்த்தம். மகுட வர்த்தனும் சரி, உன் தலகர்த்தனும் சரி, படையோட அதிகாரிகள், அதாவது லீடர்ஸ், அவருடைய தளபதிகள் வெட்டுக்கிளிகளுக்கும் பெருங்கிளிகளுக்கும் சமானமாய் இருக்கிறார்கள். அவைகள் குளிர்ச்சியான நாளில் வேலைகளை பாலை விருங்கி சூரியன் உதித்த மாத்திரத்தில் பறந்து போகும், பின்பு அவைகள் இறக்கும் இடம் தெரியாது. அப்ப என்ன அப்படின்னா, வெட்டுக்கிளிகள் என்றாலே இந்த பச்சை கிளிகள் வந்து பட்சித்து போடுவது, வெட்டுக்கிளிகள் வந்து பட்சி போடுவது என்றாலே ஒரு பெரிய படையெடுப்பை குறிக்கிறது. சோ அதுவும் வர்த்தகர்கள் பாத்தீங்கன்னா, வர்த்தகர்கள்னா யாருன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அரபியர்கள். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து இப்போ அது இடையில முஸ்லீம்ங்கிறது வந்துச்சு, பட் அந்த ஏரியால இருந்தவங்க, அந்த மீதியா பெர்ஷிய அந்த பாபிலோன் சுத்தி இருந்தவங்க தான் நிறைய வர்த்தகர்களா இருந்தாங்க. ஸோ அவங்களையும் குறிக்கிறதுக்கு ஒரு சிம்பாலிக் உண்டு. நான் அதை பின்னாடி சொல்றேன், உங்களுக்கு இப்போ அதை சொன்னா புரியாது. 18 வசனம் பாருங்க, அசீரிய ராஜாவே உன் மேய்ப்பர்கள் உறங்குவார்கள், உன் பிரபலஸ்தர்கள் படுத்திருப்பார்கள், உன் ஜனங்கள் பர்வதங்கள் மேல் சிதையிருப்பார்கள், அவைகளை கூட்டி சேர்ப்பவன் இல்லை, உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், ஓர் ராஜ்யம் முடிந்தது. எகிப்துக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். உன்ன ராஜ்யங்களுக்குள் சிறுமையாக்கவே நீ எழும்ப மாட்டேன்னு சொல்லி எப்படி சொன்னாரோ அதே போல அசிரியாவுக்கு என்ன சொல்றாரு, இப்படிலாம் நடக்கும், நீ இப்படிலாம் பண்ண, இப்படி அழிவ, இவங்களால அழிவ, அடுத்து என்னாவது, உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை, நீ இனி மீண்டு வர முடியாது, உன் காயம் கொடியது, உன் செய்தியை கேட்பாரெல்லாம் கைகொட்டுவார், உன் காயம் கொடியது, அதை ஆற்ற முடியாது, உன் அழிவு இந்த மீட்டுக் கொள்ளப்பட முடியாது, இனிமேல் நீ இன்னொரு முறை நீ உலக சாம்ராஜ்யமாக வருவாய் என்பதை கனவுல கூட நினைச்சு பார்க்காத. சோ இன்னைக்கு பாருங்க, சிரியா என்ற அந்த கண்ட்ரி பாருங்க, சிரியாங்கிறது ஒரு பிரதானமான கண்ட்ரி. அங்க வந்து என்ன பாடுபடுறாங்க பாருங்க. அன்னைக்கு உலக சாம்ராஜ்யமாக இருந்தது. அன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை. சோ இப்ப இந்த 2வது ராஜ்யத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த 3வது ராஜ்யத்தோட முடிச்சிருவோம், நம்ம அடுத்த 1 நாள் பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாபிலோன் சாம்ராஜ்யம், 3வது சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம். இதுதான் பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இது யாரு, பாபிலோனை பத்தி தான் நிறைய விஷயங்கள்ல சிம்பாலிக் லாங்குவேஜ் பைபிள்ல இருக்கு. இதுல வெளிப்படுத்துற விஷயத்துல அந்தி கிறிஸ்துவாகிய இந்த ரோம சாம்ராஜ்யத்தை, அந்த ரோமன் கத்தோலிக்க சாம்ராஜ்யத்தை, அந்த சபைய மகா வேசி, திரளான தண்ணீர்கள் மேலே உட்கார்ந்திருக்கிற மகா வேசியாகிய ஸ்திரியை உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். சோ இதே வசனம் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்துல பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்துல 17:1 நீ வா, ஒரு 7 கலசங்களையும் 7 தூதர்களையும் ஒருவன் என்னிடம் வந்து, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது இங்க சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா, இது யாருடைய காலத்துல சொல்லப்பட்டது, நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. யோவான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின காலத்துல சொல்லப்பட்டது. ரோம சாம்ராஜ்யம் உலகத்துல ஆட்சியில் இருந்த டைம்ல சொல்லப்பட்டது. பாபிலோன் சாம்ராஜ்யம் ஏற்கனவே வந்து போய் அழிந்து விட்ட டைம்ல சொல்லுது. அப்போ இது டெஃபினட்டா இது பாபிலோனை பத்தி சொல்லியிருக்குது. பாருங்க, அடுத்து 5வது வசனத்துல பாருங்க, மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அறுவர்களுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றியில் இருந்தது. அப்ப இந்த இடத்துல பாபிலோன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஆவிக்குரிய அர்த்தம் வேறு. இது ஏற்கனவே வந்து சென்ற 3வது ராஜ்யமாகிய பாபிலோனை பற்றி குறிப்பிடப்படவில்லை. இந்த அடிப்படையா சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு உள்ள டெப்தாவே போல, இந்த பேக்ரவுண்ட் இருந்தா தான் உங்களுக்கு வந்து அடுத்த நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை இன்டர்பிரட் பண்றதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும். சோ இந்த பாபிலோன் என்பது ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுத்த ரோமன் கத்தோலிக்க சபையை கொண்ட அந்த மகா பாபிலோன் சொல்லி. அப்போ அதுக்கு என்ன ஆதாரம் அப்படி பாத்தீங்கன்னா, எரேமியா 51வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. எரேமியா 51:13. எரேமியா 51:13 பாருங்க, திரளான தண்ணீர்கள் மேல் வாசம் பண்ணுகிறவளே, திரண்ட சம்பத்துடையவளே, உனக்கு முடிவும் உன் பொருளாசைக்கு ஒளிவும் வந்தது. சோ திரளான தண்ணீர்கள் மேல் வாசம் பண்ணுகிறவளே. பாபிலோனுக்கு பாத்தீங்கன்னா அடைமொழிகள் பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஸ்பெஷல் நேம்ஸ் ஆண்டவர் கொடுத்திருப்பார். நான் அதை வந்து ஒவ்வொரு வசனமா நான் சொல்லல, நான் உங்களுக்கு என்னென்ன பேர் மட்டும் நான் கடகடன்னு சொல்றேன். ஏசாயா 14:4 பாத்தீங்கன்னா பொன் நகரி, பாபிலோன் பொன் நகரி, பொன்னால் செய்யப்பட்ட நகரம். அடுத்து ஏசாயா 13:19 பார்த்தாங்கன்னா ராஜ்யங்களுக்குள் அலங்காரமான பாபிலோனேன்னு சொல்லுவார். ராஜ்யங்களுக்குள் அலங்காரம். அதே ஏசாயா 14:12 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. ஸோ லூசிபர் நம்ம நிறைய சொல்றோம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மோசமான ஒரு ராஜ்யமாக அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிகாலையின் விடிவெள்ளி மகனே அப்படின்னு சொல்லி இருக்கும். அது பாபிலோன் தான்.
அடுத்து ஏசாயா 47:1 செருக்குக்காரியே சுக செல்வியே அம்மனத்துடையோடு உட்கார்ந்து இருப்பவளே அப்படின்னு சொல்லியிருக்கும். செருக்குக்காரி சுக செல்வி ஏசாயா 47:1. ஏசாயா 47:5 பாத்தீங்கன்னா ராஜ்யங்களின் நாயகியே அப்படின்னு சொல்லுவார். எல்லாமே ஆண்டவர் பாபிலோனுக்கு சொன்ன அடைமொழிகள். ராஜ்யங்களின் நாயகி இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்து ஆவிக்குரிய அர்த்தத்துல வரக்கூடிய ரோமன் கத்தோலிக்க சாம்ராஜ்யம் ஆகிய அந்த மகா பாபிலோனிய வேசிக்கு ஒவ்வொன்றும் பொருந்தும். ஸோ அதனால ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ராஜ்யங்களின் நாயகியே. அடுத்து எரேமியா 51:7 பாத்தீங்கன்னா பொற்பாத்திரம். ஸோ பாருங்க, எரேமியா 51 மட்டும் எடுங்க, அதுல நிறைய வசனங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. எரேமியா 51 அதிகாரம் முழுவதுமாகவே நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. பாபிலோனை பற்றிய ஒரு தீர்ப்பு. கர்த்தர் சொல்லுகிற என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ பாபிலோன அழிவு எப்படி வருதுன்னு சொல்லி அழகா அதை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 7வது வசனம் பாருங்க, பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமியில் அனைத்தையும் வெறிக்க பண்ணினது, அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். ஸோ பாபிலோனுடைய மது என்பது எதனால மயங்கி போறாங்கன்னா விக்கிரக வணக்கம். பாபிலோன் ஃபுல்லாவே விக்கிரகம். விக்கிரக வணக்கத்துல அவனை மிஞ்சதுக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு வசனம் நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. விக்கிரக வணக்கத்துல சோ அந்த அதுதான் மது. அந்த மதுவை குடித்தார்களே, பூமியில் உள்ள ஜனங்கள் குடித்தார்களே. இதே தான் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விஷயத்துல 17வது அதிகாரத்துல இப்ப நம்ம வாசிச்சோம். அந்த திரளான தண்ணிகள் மேலே உட்கார்ந்திருந்த ஸ்திரீ கையில் உள்ள மதுவை பூமியின் ராஜாக்களுக்கு குடிக்க கொடுத்தார்களே சொல்லியிருக்கும். சோ அந்த அதே பாபிலோன் சாம்ராஜ்யம் ஆகிய இப்போ இருக்கிற ஆவிக்குரிய சாம்ராஜ்யம் ஆகிய அந்த ரோமன் கத்தோலிக்க சாம்ராஜ்யம் எப்படி சிலை வணக்கத்தின் மூலமாக உலகத்தின் ராஜாக்களையும் மக்களையும் மயக்கி அந்த டோட்டலா இயேசுவின் சத்தியத்தை இதை அழித்தது அப்படிங்கிறத கம்பேரிசன் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஸோ இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் முக்கியம். அடுத்து பாருங்க, யாரால் இந்த பாபிலோன் அழிக்கப்படுகிறது? இதே எரேமியா 51வது அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட விஷயம், நடந்து முடிந்த வரலாறு அல்ல. தீர்க்க தரிசனமாக இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். அது அந்த காலத்துல அது தீர்க்க தரிசனம், இப்பொழுது நமக்கு அது வரலாறு. அம்புகளை துலக்குங்கள், கேடங்களை நன்றாய் செப்பிடுங்கள், கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், தலையாகிய பாபிலோன், அடுத்து மார்பாகிய மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் சொன்னோம். அப்போ ஒவ்வொரு ராஜ்யமா வருது. இப்போ தலையோட சாம்ராஜ்யமாகிய பாபிலோனை அழிக்க போவது யாரு? மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். நான் ஏற்கனவே சொன்னேன், பெல்ஷாத்சாருடைய அழிவு, இந்த பாபிலோன் ராஜாவையே கடைசி ராஜாவாகிய பெல்ஷாத்சாரை யார் அழிச்சான்னா மேதியனாகிய தரியு. தானியேல்ல பாத்தீங்கன்னா மேதியனாகிய தரியு தன்னுடைய 62வது வயதில் ஆட்சியை கட்டி கொண்டான்னு சொல்லி தானியேல்ல இருக்கும். சோ அவன் தான் அழிச்சு வைக்கிறான். மேதியரை அவர்கள் ஆண்டவர் எழுப்பினார். சோ அடுத்து இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா பாபிலோனுக்கு இதே 51வது அதிகாரம் 25ல பாத்தீங்கன்னா பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே. பர்வதம் என்பது ராஜ்யம். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், பர்வதம் என்பது ராஜ்யம். ஒரு பர்வதம் மலை ஒரு பெரிய மலை அல்லது பர்வதம் ஆற்றின் மேல் போடப்பட்டது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தை வரும். உடனே அது அப்படியே ஒரு பெரிய மலை நம்ம கடல்லையோ ஆற்றிலையோ விழுந்துதான் நினைக்க வேண்டாம். அந்த பர்வதம் என்பது ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. அப்ப இதுல சிம்பாலிக் லாங்குவேஜ். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் நிர்மூலமாக்கப்படும், எப்படி எகிப்து அசிரியாவை ஆண்டவர் இனி நீ எழும்ப முடியாதுன்னு சொன்ன மாதிரியே இதே எரேமியா 51:26 பாத்தீங்கன்னா, மூளை கல்லுக்காயிலும் அஸ்திபார கல்லுக்காயிலும் ஒரு கல்லையும் முன்னிடத்திலிருந்து எடுக்க மாட்டார்கள், நீ என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாவா என்று கர்த்தர் சொல்கிறார். சோ மூளைக்கால் ஒரு கல் நீ இந்த ஒரு ராஜ்யம் அழிஞ்சு போகுது, அதுல 5 பைசா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நீ 5 பைசாக்கு வர மாட்டாடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லாம போயிருவ. ஒண்ணுக்கும் உன் கல்லை கூட எடுக்க முடியாது. நீ என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாவாய், நீ அதோட எழும்ப மாட்ட, ராஜ்யம் அதோட முடிவு பெற்றது. அப்போ 3வது ராஜ்யமாகிய பாபிலோன் ராஜ்யம் முடிவு பெற்றதை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். பெர்மனண்டா உனக்கு அழிவு அப்படிங்கிற சொல்றார். சோ இதே எரேமியா 25வது அதிகாரத்துல பாருங்க, எரேமியா 25ல 15, 16, 17 பார்ப்போம். எரேமியா 25ல 15 பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்கு அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கெட்டு போகும்படி இந்த உக்கிரமான மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்களுக்கு குடிக்க கொடு. இப்படி சொல்றாரு. இது எப்படி அப்படின்னா அழிவை குறிக்கிறது. சோ அந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை வாங்கி குடிப்பது என்பது ஒரு அழிவை குறிக்கின்றது.
ஸோ இது அந்த வசனம் ஃபுல்லா இருக்கும். நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் ஆயிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏசாயா 13வது அதிகாரம். ஏசாயா 13வது அதிகாரம் முடிக்க போறோம். டைம் ஆயிட்டு இருக்குது. இதுல பாபிலோனை பத்தி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஏசாயா 13. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தானியேல்ல என்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 13வது அதிகாரத்துல பாருங்க, முதல் வசனத்திலே ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். சோ பாபிலோன் மேல் வர கண்ட பாரம்னா பாபிலோனை குறித்து அவர் சொன்ன தீர்க்க தரிசன வசனங்கள். அடுத்து பாருங்க, அத பாருங்க 9வது வசனம் பாருங்க. இதுல சிம்பாலிக் லாங்குவேஜ் வருது. இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கர கோபமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். சோ அந்த டைம்ல பாருங்க, அப்ப பாபிலோன் சாம்ராஜ்யம் அழிக்கும் பொழுது சூரியன் தான் மறைஞ்சது, சூரியன் ஒளி கொடாம இருந்தது, சந்திரங்கள்லாம் விழுந்து போச்சுன்னா அர்த்தம் கிடையாது. சோ அந்த டைம்லயும் இந்த ராஜ்யம் எப்படி விழும் என்பதை பற்றியான ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். அதே இதுல 17வது அதிகாரத்து வசனத்துல பாருங்க, அந்த அதிகாரத்துல 17வது வசனத்துல யாரால அது அழிக்கப்படும் சொல்லியிருக்காரு. நான் அவர்களுக்கு விரோதமாக மேதியரை எழுப்புவேன், ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதமும் கொமராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதில்லை. முடிஞ்சது. சோ பாபிலோனுக்கு ஆண்டவர் தீர்ப்பளிக்கிறார். சோ இப்போ பாபிலோனை பத்தி பாத்தீங்கன்னா, பாபிலோன் விழுந்து போனதுக்கு காரணம் பெருமை. நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணாரு? ஒரு பொற்சிலையை உருவாக்கி அதை பணிந்து கொள்ள செய்தார். அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து வந்த இன்னொரு ராஜா தரியு, சாரி அவன் பையனும் அதான் பண்ணான். ஏவில் மரதாக்கும் அதான் பண்ணான். பெல்சாசார் என்ன பண்றாரு? தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களை வச்சு மதுபானத்தை குறிச்சு தன்னுடைய மனைவியோடு கூப்பிட்டு கொண்டிருந்தார். விக்கிரக வணக்கங்கள் மற்றும் பெருமையினாலே பாபிலோன் விழுகிறது. அதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தோம், அதோட வீக்னஸை பார்த்தோம். அதோட அழிவு யாரால வருது? மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தினால் மேதியரால் அழிக்கப்படுகிறது. ஆண்டவர் எப்படி அழித்தார்? சிம்பாலிக் லாங்குவேஜ் அதுல என்னென்ன சில விஷயங்கள், ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதுல அல்டிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 3 சாம்ராஜ்யத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். எகிப்து, அசீரியா, யூதா. சோ எகிப்து அழிந்து விட்டது, முடிஞ்சது. முதல் ராஜ்யம், முதல் மலை, முதல் தலை முடிந்து போய்விட்டது. 2வது தலை அசீரியா. அசீரியா தான் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் 2 ராஜ்யங்களாக இருந்தது. இஸ்ரவேல் ராஜ்யம், யூதா ராஜ்யம் இருந்தது. இதுல இஸ்ரவேல் ராஜ்யத்தை அழித்து இஸ்ரவேலை சிறைப்பிடித்து கொண்டு போனது அசீரியா. நீங்க ராஜாக்கள் புத்தகத்துல வாசிச்சு பாருங்க. சாலமோனுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் இஸ்ரவேல் 2ஆக பிரிகிறது. யூதா ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம். யூதா ராஜ்யம் என்பது 10 ட்ரைப்ஸ் சேர்ந்துட்டாங்க. சாரி, இஸ்ரவேல் ராஜ்யம் என்பது 10 ட்ரைப்ஸ் சேர்ந்தது. யூதா ராஜ்யம் என்பது யூதா கோத்திரமும் பென்னியமின் கோத்திரமும் சேர்ந்து யூதா ராஜ்யம் சொல்லி ஃபார்ம் பண்ணாங்க. சோ இதுல இந்த இஸ்ரேல் ராஜ்யம் சீக்கிரமாக அழிவடைந்தது. யாருடைய கையில் விழுந்ததுன்னா, அசிரிய ராஜாக்களாலே இஸ்ரேல் மக்கள் சிறைப்பட்டு போனார்கள். அத்தனை மிச்சம் இருந்த யூதா கோத்திரத்துல உள்ள மக்கள் எல்லாம் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால, சிதேக்கியா ராஜா கடைசி ராஜாவாக இருக்கும் பொழுது சிறைப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அதுல போனதுதான் தானியேல். அந்த டைம்ல எரேமியா மிஸ் ஆயிருக்கிறாரு. எரேமியா அசிரிய ராஜாவுடைய கையில மாட்டிட்டு அப்புறம் தப்பிக்கப்படுகிறாரு. தானியேல் அந்த டைம்ல சிறைப்பட்டு போறார். ஒரு பெரிய ஜனம் போது 70 வருஷம் பாபிலோனிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். சோ அப்போ எகிப்து அழிந்து விட்டது. அசீரியா இஸ்ரவேலை கைக்குள் வைத்திருந்த அசிரியா அழிந்து விட்டது. அடுத்து யூதாவை சிறைப்பிடித்து கொண்டு போன பாபிலோனும் அழிந்து விட்டது. பாபிலோன் மேதிய சாம்ராஜ்யத்தினால் அழிக்கப்படுகிறது. இந்த மேதிய சாம்ராஜ்யம் தான் 4வது தலையாகிய அல்லது 4வது மலையாகிய ராஜ்யம். 5வது மலை அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம். அது எப்படி வரப்போகுதுங்கிற நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த முதல் 3 ராஜ்யங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் எப்படி வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் அந்த காலகட்டத்துல சொல்லியிருக்கிறாங்க நமக்கு புரியும். உங்களுக்கு இந்த ராஜ்யங்கள், ஒவ்வொரு ராஜ்யங்களையும் ஒரு 5 பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ரீசன் ஃபார் ஃபால், ராத் ஆஃப் காட் எப்படி இருந்துச்சு, பை ஹூம் யாரை கொண்டு ஆண்டவர் செய்தார், அதுல உள்ள சிம்பாலிக் லாங்குவேஜ் சில விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 7 தலைகள் அல்லது மலைகள் என்ற ராஜ்யங்கள்ல 3 பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு ராஜ்யங்களை நம்ம பத்தி பேசுவோம். இதை முடிச்சாதான் நம்ம உள்ள போகும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.